எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ எங்கே இருக்கேன்னாக்கா சேலம் அம்மாப்பேட்டை காந்தி மைதானத்தில் இருக்கக்கூடிய செங்குந்தர் குமரகிரு அருள்மிகு சுப்பிரமணியர் திருக்கோயில் இருக்கக்கூடிய சொக்கநாதர் மீனாட்சி சன்னிதானத்தில் தான் இருக்கேன். இந்த கோயிலில் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல் உற்சவம் வெகு விமர்சையாக நடந்து முடிஞ்சிருக்கு. சிவபெருமானோட 64 திருவிளையாடல்களில் 63வது திருவிளையாடல் இந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிளையாடல். அது ஆவணி மாதம் மூல நட்சத்திரம் எல்லாருடைய சிவ ஆலயங்களையும் கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நம்ம அம்மாப்பேட்டை குமரகுரு சுப்பிரமணிய கோயிலில் நம்ம ரமேஷ் குருக்கள் அவருடைய தலைமையில் பக்தர்கள் அமைப்பினர் கோயில் நிறுவனத்திலாம் சேர்ந்து வெகு விமர்சையாக இந்த பிட்டுக்கு மண் சுமந்த திருவிழாவில் கொண்டாடி இருக்காங்க. அந்த திருவிழாவில் அலங்கரிக்கப்பட்ட சொக்கநாதர் பாருங்க, இப்போ அழகாக காட்சியளிக்கிறாரு. அவர் பிட்டு சுமக்கிற மாதிரி தலையில பாருங்க, அந்த பிட்டு சுமக்கிற கோலத்துல சிறப்பு அலங்காரமும், கையில அவர் அந்த வைகை ஆற்றின் கரையை உயர்த்துவதற்காக அந்த மண்ணை வெட்டுறதுக்காக அந்த மண் வெட்டி தலையில பிட்டோட காட்சி அளிக்கிறார் சொக்கநாதர். பக்கத்திலேயே முருகனை ஏந்தி இருக்கக்கூடிய சோமாஸ்கந்தர் அலங்காரமும், இந்த பக்கத்துல மீனாட்சி அம்மன் அலங்காரமும் இருக்கு. இந்த ஆவணி மூலம் நடக்கிற பிட்டுக்கு மண் சுமந்த கதை என்னன்னாக்கா, இந்த மாதிரி மதுரையில ஒரு சிவனடியாரான மூதாட்டி வந்திங்கிற மூதாட்டி பிட்டு வித்து வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. வைகை ஆற்றில் பெரிய வெள்ளம் வந்தப்ப அதனுடைய கரையை உயர்த்தி கட்டுறதுக்காக வீட்டுக்கு ஒருவர் வரணும்னு சொல்லி பாண்டிய மன்னன் அதிமர்த்தன் ஆணையிடுறாரு. இப்போ மூதாட்டிக்கு அனுப்ப யாரும் ஆள் இல்லை. பட் மூதாட்டியோட பக்தியை மெச்சி சிவபெருமானே ஒரு இளைஞராட்ட நான் உன் சார்பில் கரையை உயர்த்ததுக்கு போகிறேன், எனக்கு என்ன தருவுன்னு கேட்க, என்கிட்ட பிட்டு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா சொல்ல, அந்த புட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு சிவபெருமான் போய் கரையை உயர்த்துறதுக்கு போய் அவர் வேலை செய்கிறாரு. அவர் அங்கே விளையாட்டா ஜாலியாக அவர் வேலை செய்யாமல் அசந்து தூங்குறாரு. அப்போ மன்னன் அதை பார்த்து கோபம் பண்ணிஞ்சு அவரோட முதுகில் பெரம்புல ஒரு அடி அடிக்கிறாரு. சிவபெருமான் முழுந்த ஒவ்வொரு அடியும் உலக உயிர்கள் அனைத்திலும் உளுந்த அடியாக எல்லாருக்குமே, மன்னன் உள்படாங்க இருக்க எல்லாருக்குமே முதுகில் அடி விழுந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அதை பார்த்து வந்திருக்கிறது சிவபெருமான் சொக்கன்னு சொல்லி மன்னர் புரிஞ்சுக்கிறாரு. பிறகு அவர் தன்னுடைய திருவிழாவில் முடிவு செய்து மூதாட்டிக்கு அவருடைய சிவபாதத்தையும் அளிக்கிறாரு. மன்னனுக்கு வைகை கரையை உயர்த்தி கொடுக்குறாரு. இதான் சுருக்கமான திருவிளையாடல். இதுல என்ன தெரியுது அப்படின்னாக்கா, அன்போடு அழைத்தால் சிவபெருமானே வருவார். மேலும் உலக உயிர்கள் அனைத்திலும் சிவபெருமான் இருக்கிறார். எல்லா உயிர்களும் சிவன் தான்றத உணர்த்துறதா இந்த திருவிளையாடல். அப்படி பிட்டுக்கு மண் சுமக்கும் சொக்கநாதர் கையில மண்வெட்டியோட, பக்கத்துல சோமாஸ்கந்தர் முருகனை ஏந்திய சோமாஸ்கந்தர் மீனாட்சி அம்மனோட மிக அழகாக காட்சி தருகிறார். அதுக்கு ஒரு நல்ல தீபாராதனை நீங்க இப்ப பார்த்து மகிழலாம். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. ஓம்